இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 14வது ஞாயிற்றுக்கிழமையை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த 3 வாசகங்களுமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியினுடைய அரசர். அவர் நமக்கு அமைதியையும் மனதில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடியவர். ஆகவே உலகத்தினுடைய பல்வேறு சுமைகளால் அழுத்தப்பட்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய ஆவிக்குரிய பிரசன்னத்தை பெற்று ஆவிக்குரிய ஒரு இயல்போடு கிறிஸ்துவனுடைய ஒரு இயல்போடு வாழத்தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்ட அல்லது இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பின்புலம் என்பது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்று தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். சொந்த நாட்டில் வந்த அவர்கள் அந்நிய தேசத்து பாரசீக அரசர்களுடைய உதவியோடு தங்களுடைய திருக்கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் மறுபடியும் கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய வாழ்வியல் முறையையும் மறுபடியும் அவர்கள் சீரமைத்து கொண்டிருந்த இந்த ஒரு நேரத்தில் தான் இந்த செக்கரியாவினுடைய இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த செக்கரியாவினுடைய இறை வார்த்தை என்பது, சீயோனின் மகளே எழுந்து அகமகிழ்ந்து களிகூறு, அப்படி என்று ஆண்டவர் உமக்கான அரசர் இதோ வர இருக்கிறார் அப்படி என்று சொல்லி, நமக்காக வர இருக்கிற அரசர் என்பவர் ஏதோ படைபலத்தோடு அதிகாரத்தோடு இருமாப்போடு வருகிற ஒரு அரசர் அல்ல. மாறாக கழுதை குட்டியின் மீது வருகிற தாட்சியும் எளிமையும் உள்ள ஒரு அரசர் நமக்காக அவர் வருகிறார். அவர் அமைதியும் சாந்தமும் உடையவராக வருகிறார். அவர் பேரன்பை கொண்டவராக இருக்கிறார் என்று இஸ்ரேலுக்கான அரசர், இஸ்ரேலுக்கான மீட்பர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எதை கொண்டு வருவார் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த முதல் வாசகத்தினுடைய சுருக்கம் என்பது, வர இருக்கிற மீட்பர் எளிமையும் தாட்சியும் உள்ளவர், வர இருக்கிற மீட்பர் அமைதியையும் மகிழ்ச்சியும் நமக்கு தரவல்லவர் என்பதைத்தான் முதல் வாசகம் ரொம்ப அழகாக இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்தோம் என்றால், நாம் அனைவருமே கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய அந்த இயல்பை நாம் கொண்டிருந்தால் ஊன் இயல்புக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு இருக்காது. ஊன் இயல்பு என்பது இந்த உலகப்போக்கான பாவத்திற்கான அல்லது சாத்தானுடைய இயல்பு தான் ஊன் இயல்பு. மாறாக இயேசுவை உயிர்த்தெழச் செய்த ஆவியினுடைய இயல்பு நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்வு தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்ட ஆவிக்குரிய ஒரு வாழ்வாக இருக்கும். நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக அமையும் என்பதைத்தான் 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் ஊன் இயல்புகளை களைந்துவிட்டு ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதே 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான ஒரு பாடம் என்பது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வாசகமாக இருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தில் 3 பகுதியை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேருவகை அடைந்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி, தாட்சியும் எளிமையும் உள்ள சிறுவ சிறுமியருக்கு அல்லது குழந்தைகளுக்கு நீர் இவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறீர் அப்படி என்று இந்த உலகத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு, நாம் பேரறிவு கொண்டவர்களாய், பேராற்றல் உள்ளவர்களாய், அதிகாரத்தில் இருப்பவர்களாய், பெரும் செல்வத்தோடு இருப்பவர்களாய், பல்வேறு திறமை உடையவர்களாக இருப்பவர்களாக இருக்க வேண்டியது அவசியமல்ல. மாறாக குழந்தைகளைப் போல தாட்சியோடும் எளிமையோடும் இருந்தாலே நாம் கடவுளுக்கு உரியவர்களாக மாறுவோம், கடவுளுக்கு பிடித்தவர்களாக மாறுவோம் என்பதையே முதல் பகுதி இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பதவியும் பட்டமும் அதிகாரமும் செல்வம் செழிப்பும் தான் நம்மை கடவுளுக்கு உகந்தவர்களாக ஏற்புடையவர்களாக மாற்றும் என்பது. மாறாக இயேசு சொல்லித் தருகிற பாடம் என்பது, குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் புக முடியாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வியல் முறை என்பது தாட்சியோடு இருக்கிற எளிமையோடு இருக்கிற ஒரு வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த ஒரு சமகால கட்டத்திலேயே பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் போர்கள் தொடுக்கப்பட்டு இருக்கின்றன, வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றன, சுயநலத்தின் உச்சத்தில் பெரும் ஊழல்கள் இன்றைக்கு நடந்திருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடைசியில் 6 அடி மண்ணுக்குத்தான் சொந்தமாகி இருக்கிறார்கள். அழிவை மட்டுமே அவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து இருந்தாலும் உலகத்தினுடைய நாட்டத்தின்படி தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. அதை மாற்றி
குழந்தைகளுக்குரிய எண்ணத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு, எளிமையான உள்ளத்தோடு, தாழ்மையான உள்ளத்தோடு வாழத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் மிக முக்கியமான முதல் செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தைகளை வசனத்தை நம்ம பார்த்திருப்போம். இதனுடைய 2 பகுதி இருக்கிறது. முதல் பகுதியை மட்டுமே நமக்கு தேவையான ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே எல்லா இடத்திலும் நம்ம சொல்லுவோம். அதாவது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதை மட்டும்தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். இது பெரும் சுமை சோர்ந்திருக்கிற நமக்கு இறைவன் தருகிற இளைப்பாறுதல். இறைவன் தருகிற ஒரு அழகான விஷயத்தை நம்ம கண்டுகொள்கிறோம், இதை உணர்ந்து கொள்கிறோம். எல்லா இடத்திலும் இதை எழுதி வைக்கிறோம். பெரும் சுமை, இந்த உலகத்தினுடைய சுமை, பாவ சுமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார ஒரு சுமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரும் நோயாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிற உறவுகளில் சிக்கல் முறையாக இருக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அது நடக்காமல் இருக்கலாம். இவைகளெல்லாம் பல நேரங்களில் மனதிற்கும் உடலிற்கும் பெரும் சுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்பவர்களாக நமக்கு இயேசுனுடைய இந்த ஆறுதல் வார்த்தைகள் பேரானந்தமாக இருக்கிறது. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே, இயேசுவே எனக்கு இளைப்பாறுதலை தரும், எனக்கு இந்த சுமைகளில் எல்லாம் எளிமையாக்கிவிடும் அப்படி என்று ஆர்வத்தோடு இன்றைக்கு ஜெப முயற்சிகளையும் பல்வேறு ஆன்மீக முயற்சிகளையும் அல்லது பாத யாத்திரைகளையும் இன்றைக்கு நம்ம மேற்கொள்கிறோம். பல்வேறு தவ முயற்சிகளையும் நோன்பு முயற்சிகளையும் இன்றைக்கு மேற்கொண்டு இயேசு நமக்கு இளைப்பாறுதலை தருவார், இந்த சுமைகளை நமக்கு எளிதாக்குவார் என்று நம்ம ஜெபிக்கிறோம். நல்லது தான். ஆனால் இந்த நற்செய்தி பகுதியினுடைய 2வது பகுதி ஒன்று இருக்கிறது. அதை நம்ம முற்றிலுமாக மறந்து விடுகிறோம். அன்புமிக்கவர்களே, முதல் பகுதி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது முதல் பகுதி. 2வது பகுதி பாருங்க, இதை தான் நம்ம மறந்து விடுகிறோம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, இது இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். முதலில் இயேசுவிடமிருந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முயற்சியை நம்ம செய்கிறோம். ஆனால் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு முயற்சியை நம்ம செய்வதே கிடையாது. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அந்த முதல் செய்தியையும், 2வது என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த 2வது பகுதி என்பது, இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் இயல்பானது தான். இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற நாம் துன்பம் வருகிற நேரத்தில் கடவுளுக்கு எதிராக கேள்வி கேட்கிறோம், கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், சில நேரங்களில் கடவுளையே சபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுக்கணும், தீமை செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிறானே, என்னை மட்டும் கடவுள் ஏன் சோதிக்கிறாரு, என்னை மட்டும் ஏன் கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்ட்டு துன்பம் வருகிற நேரத்தில் நாம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பதை தவிர்த்து, அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் என்னுடைய நுகம் எளிதானது, என்னை அன்பு செய்து என் மீது நம்பிக்கை கொண்டு எதிர்நோக்கோடு நீங்கள் வாழ்கிற பொழுது இந்த உலகத்தில் எனக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற துன்பங்கள் உங்களுக்கு எளிதாக மாறும். ஏனென்றால் இந்த சுமைகளை நீங்கள் தனியாக சுமப்பது கிடையாது, மாறாக உங்கள் சுமைகளை, உங்கள் பாவ சுமைகளை ஏற்கனவே நான் சுமந்து உங்களுக்காக என்னுடைய திருத்துய இரத்தத்தால் மீட்பை கொடுத்து விட்டேன். இவ்வுலக சுமைகளையும் சுமப்பதற்கு நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து உங்கள் துன்பங்களில் பங்கெடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இளைப்பாறுதலுக்காக இயேசுவிடத்தில் செல்லுகிற நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்கள், சஞ்சலமான நிகழ்வுகள், இவற்றிலெல்லாம் இயேசு என்னோடு உடன் இருக்கிறார், என் சுமைகளை அவர் சுமந்து கொள்ளுகிறார், அவரோடு கரம் பிடித்து உலகத்தினுடைய துன்பங்களை நான் ஏற்று அவற்றை என்னுடைய மீட்பிற்காக நான் ஆதாயமாக்கிக் கொள்வேன் அப்படி என்கிற அந்த எண்ணத்தோடு அன்றாட சுமைகளை ஏற்று இயேசுவுக்காக நம்மீது சுமத்தப்படுகிற சிறு சிறு நுகங்களை எல்லாம் தாங்கி கொண்டு மீட்பை நமதாக்கி கொள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேற்றுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.